அதில் செக் பண்ணிகிட்ருக்கோம் ஃபர்தராக இவங்களுக்கு ப்ராப்பர் ட்ரெயின்டு பர்சன்ஸாக என்னங்கிறது பார்க்குறோம். அதே போல் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வேன் அதுக்கான வேனில் தான் எடுத்துகிட்டு வரணும். அது ஒரு வேன் இருக்குது. பட் அதோட கூட எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது வண்டி எடுத்துகிட்டு வந்தாங்களா அதையும் வந்து வெரிஃபை பண்ணிட்டு அதில் ஸ்டாக் இப்போ வந்து 2 days முன்னாடி தான் டிஎஸ்பி செக் பண்ணி ஸ்டாக்ஸ்லாம் வெரிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ ரிஜிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். உயிர்பலிகள் வந்து 3 பேர் தான் சொல்கிறீங்க. ஆனால் மேக்ஸிமம் இப்போ எல்லா இதுலேயும் வந்து 4 பேர் சொல்கிறாங்க. மேற்கொண்டு வேறு உயிர் சேதங்கள் இல்லை பாதிப்புகள் எதுவும் இருக்காது? இதுவரையும் எதுவும் நமக்கு இது இல்லை. இப்போ ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க. அந்த மற்ற வெரிஃபை பண்ண வரையும் 3 பேர் தான் இதுவரையும் சொல்கிறாங்க. வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அடுத்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அவங்க குவாரி நிறுவனத்தில் ஓனர் யாரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? அதுக்கு மேலே வழக்கு எதுவும் பதிவு பண்ணியிருக்கா? பார்த்துட்டு இருக்கோம் சார். இப்போ அதே மாதிரி வந்து இங்கே வந்து என்னென்ன வெடிப்பொருட்கள் என்னமோ வந்து வெடிக்காமல் செதறி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஏதாவது பொருட்கள் எதுவும் இருக்கா சரிங்க? இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் பிடிடிஎஸ் டீம் மதுரை சிட்டிலேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிவிட்டு ஏதாவது இருந்தாலும் அதை சேலில் வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம ஃபர்தராக வந்து தரணும். அது மாதிரி என்ன மாதிரியான வெடிப்பொருள் சார் இது வந்து என்ன மாதிரியான வெடிப்பொருள் சார்? இது அதை சிலரின்னு சொல்லுவாங்க, நைட்ரேட் டைப்பான இது. அதெல்லாம் டெட்டனேட்டர் தனியாக இருக்கும். 2 கம்பைன் ஆனால் தான் வந்து வெடிக்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ஹேண்டில் பண்ணும்போது ஏதாவது இதாக இருக்காங்கிறத நான் பார்த்துட்டு. இறந்தவர் வந்து என் கூட பிறந்தவர் அண்ணன் தான் சார். அவர் வந்து இந்த மாதிரி வேலைக்கு என்னோட கிளம்பி வருவார். கிளம்பி வரனார். இன்றைக்கி இந்த மாதிரி விபத்தாகி போச்சு. அவருக்கு பசங்க 1 பொண்ணு 2. அவனுக்கு வந்து ஒரு அரசு வேலை வாங்கி தந்து சரியான நிவாரணம் வாங்கி தர மாதிரி என்ன இது வந்து ஆவியூர், விருதுநகர் மாவட்டம் ஆவியூர் கடமங்கலம் பஞ்சாயத்தில் உள்பட்டதில் இந்த மாதிரி இந்த மருந்து ஏற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதில் வண்டியில் இந்த மாதிரி வெடித்து இதாகிட்டாங்க சார். ஆமாம், ஏற்றி இங்கே தான் சேல்ஸ் பண்ணுவாங்க சார். ரெகுலராக காலையில் 7 மணிக்கெலாம் வந்துடுவார். இது வந்து வெடிப்பட்டாயிருக்கு. அவர் இறந்தவர் அவங்க சொந்தக்காரங்க, அவர் பேர் அவர் அண்ணன் தான் சார். அண்ணன் கந்தசாமி கூட பிறந்தார் அண்ணன் தான் சார், கந்தசாமி. அவங்க எத்தனை பிள்ளைங்க இருக்குங்க? 2 பொண்ணு 1 பையன் சார். எத்தனை பேர் வேலை பார்ப்பாங்க ரெகுலராக இங்கே? அதெல்லாம் இப்போ நான் பார்க்கல சார். இன்றைக்கி நடந்தது இதுதான். ஆமாம், நாங்களாம் 3 பேர்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து இன்னும் சரியாக தெரியலை. அது வந்து அவரும் ஒருத்தர், அண்ணன் ஒருத்தர் அதில் இருக்கார். கூட பிறந்தனால அவர் அண்ணன் அதில் இருக்கார். நானும் இந்த தகவல் கேட்டோம், நானும் ஓடியான்ட்டேன். இந்த மாதிரி அவருக்கு வந்து அரசு வேலை வாங்கி தரேன் உனக்கு, பையனுக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்குது. அவரையும் இப்போ மீட்பு பணியில் இறங்கியிருக்காங்க. அதை பார்த்துட்டு சொல்கிறேன் சார். 8 மணிக்கு இருக்குது சார். 8 மணிக்கு எங்கள் ஊருக்கு சத்தம் கேட்டுருச்சுங்க சார். நான் எங்கள் திருமால் புதுப்பட்டி சார். சத்தம் கேட்டதுமே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் சார். அது இப்படி நாங்கள் வந்து பார்த்தோம், இங்கே பூரா புகை மண்டலமாக இருந்துச்சு. நாங்கள் தேடி பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஆள் ஒன்று சரியான இது தெரியல. அதிகாரி இப்போ தான் சார் வந்திருக்காங்க. காலையில் 8 மணிக்கு ஆனதுக்கு இப்போ தான் வந்திருக்காங்க. தேடுறோம்னு சொல்லியிருக்காங்க சார். தேடிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இங்கேருந்து 5 கிலோமீட்டர் இருக்குங்க சார். 5-6 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே வரைக்கும் சவுண்டு கேட்டுச்சு. பக்கத்து வீடெல்லாம் சேத பாதிப்பாக இருக்கும். அது தெரியலைங்க சார். ஆமாம், இது மாதிரி 2-3 டைம் நடந்திருக்கு. இனிமேல் நடக்கூடாமல் இருக்கிற மக்களால் காப்பாற்றுற மாதிரி பார்த்துக்குங்க. இதுக்கு நடந்ததுக்கு ஒரு சரியான ஒரு இழப்பீடு வாங்கி தர மாதிரி பாருங்கள் சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.